Okay, guys, India versus England second test at Edgbaston. இந்த ஸ்டேடியம்ல தான் நம்ம இதுவரை டெஸ்ட் வின் பண்ணதே இல்லை. இந்த டெஸ்ட் மேட்சை மட்டும் வின் பண்ணிட்டானுங்களா செம்ம ஹிஸ்டாரிக்கல் வின்னா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்தியா வின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு மெயினான ரீசன் யாருன்னா அஃப்கோர்ஸ் கேப்டன் சுமன் கில் வந்துட்டு பட்டையை கிளப்பினா பேட்ஸ்மேனா வந்துட்டு சுமன் கில் பட்டையை கிளப்புறது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். கேப்டனா இனி என்ன பண்ண போறாரு அப்படின்னு நம்ம டே 3 டே 4 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சுமன் கில்லுக்கு ஹேட்ஸ் ஆஃப். எல்லா ரெக்கார்டையும் கிட்டத்தட்ட உடச்சிட்டா. விராட் கோலி ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டையும் பூட்டி கவாஸ்கர் வச்சிருந்த ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டையும் உடச்சுக்கிட்டே இருக்கான் சுமன் கில். ஆக்சுவலா 300 போட்டுருவோம் அப்படின்னு பார்த்தேன், எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், பட் மிஸ் ஆயிருச்சு. வாஷிங்டன் சுந்தர் மட்டும் அவுட் ஆகாம இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு 100% போட்டிருப்பான் எனக்கு தெரிஞ்ச சுமன் கில். அது மட்டும் இல்ல, பிரேக்கும் வந்துச்சா, டீ பிரேக்கும் வந்துட்டா, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டா நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைடு ஆகாஷ் தீப் தான் இருந்தா, அடிக்கணும்ன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். 300 போட்டிருந்தா செம்மையா இருந்திருக்கும், மிஸ் ஆயிருச்சு. நான் 300 போடணும் ரொம்ப இது எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் செம பேட்டிங் சொல்ல போனா. இந்த இங்கிலாந்து வந்து ஒரு செஞ்சுரி போட்டுட்டான், ஒரு 100 அடிச்சிட்டான், வேற லெவல் பண்ணிட்டான். அது மட்டும் இல்ல, லீடு வச்சுட்டோம், 287 லீடு. இதை என்னைக்கு இவனுங்க அடிச்சு கடந்து வருவானுங்கன்னு பார்க்கணும். ஆக்சுவலா டாஸ் ஜெயிச்சுட்டு உண்மையிலேயே நமக்கு ஃபேவர் பண்ற மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. என்ன வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஆக்சுவலா டாஸ் ஜெயிச்சிருந்தா பவுலிங் தான் போட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி சுமன் கில் சொன்னா. ஆனா எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயமா தான் இருக்குது. பேட்டிங் அவ்வளவு சூப்பரா விளையாடுறானுங்க. இந்த மேட்ச்ல மட்டும் சுமன் கில் போயிருந்தா எல்லாமே கழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 269 ரன்ஸ் அவனே அடிச்சிட்டான். பாதி ரன் அவன் எடுத்துட்டு போயிட்டான். சொல்ல போனா நான் எல்லாருமே வந்துட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணானுங்க அப்படின்னா, பும்ரா வராததான் ஒரு பெரிய குறை சொல்லிட்டு இருந்தானுங்க. எப்படி வந்துட்டு பும்ரா இல்லாம வரலாம், பும்ரா இல்லாம எப்படி விளையாடுறதுன்னு. எனக்கு இந்த நிறைய கிரிக்கெட் கிரேட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சுனில் கவாஸ்கரும் சரி, ரவி சாஸ்திரி எல்லாருமே சொன்னாங்க பும்ரா எப்படி வந்துட்டு விளையாடாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு. ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான டெஸ்ட். இந்த மேட்ச்ல இந்தியா தோத்துட்டேன்னா வேஸ்ட். இந்த மேட்ச்ல இந்தியா தோத்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? உட்காந்து மீதி 3 மேட்சையும் தொடர்ந்து ஜெயிக்க போறீங்களா? கஷ்டமாயிரும். இந்த இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல கண்டிப்பா வந்துட்டு பும்ரா விளையாடணும் அப்படின்றதான் மேட்டரான. பும்ரா விளையாடல. எனக்கு அவங்களோட பாயிண்ட் புரியுது. ஏன்னா நம்ம ஒரு ஃபேனா யோசிச்சு பாருங்களேன், ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு நடுவுல 7 நாள் கிட்ட பிரேக் இருக்கு. அந்த பிரேக்ல கூட பும்ராவால ரெடி ஆக முடியலையா அப்படின்ற மாதிரி எனக்கு புரியல. ஏன்னா இதுவரை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டோம். எல்லாருமே வந்துட்டு எல்லா டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு மேட்ச் வேணா விளையாடாம இருப்பாங்க. பட் ஒரு மெயின் பவுலர் வந்துட்டு மிச்சல் ஜான்சனா இருந்தாலும் சரி, எல்லா பவுலரும் அந்த டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் மேட்சும் விளையாடுவாங்க. பட் பும்ராக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு 3 மேட்ச், அதாவது ஒரு மேட்ச் விட்டு தான் வருவான். அதாவது 3 மேட்ச் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. 5 டெஸ்ட்ல பும்ரா 3 தான் விளையாட போறான். அந்த 3 நாங்களே செலக்ட் பண்ணிக்கிடுவோம் எந்த மேட்சா இருக்கும் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லார்ட்ஸ்ல வச்சுட்டு நாங்க பும்ரா விட போறோம். ஏன்னா லார்ட்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு புரியுதுல, பிகாஸ் இட்ஸ் லார்ட்ஸ். அதனால நாங்க வந்துட்டு அந்த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு பும்ராவை அங்க கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்னன்னு புரியல. பும்ரா வந்துட்டு கஷ்டப்படுறது எனக்கு புரியுது. ஒரு பவுலரா வந்துட்டு ஒர்க் லோட் அதிகமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு பவுலிங் போடுறேன், எனக்கு புரியுது அதெல்லாம். பட் இருந்தாலும் 7 நாள் பிரேக் இருந்தும் இந்த மேட்ச் ஆடாம இருந்து ஒரு அவ்வளோ பெரிய பிரேக் வேணுமான்னு எனக்கு தெரியல. மேபி பார்ப்போம் என்ன நடக்குது. அதெல்லாம் வந்துட்டு ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்தியன் பவுலர்ஸ் வந்துட்டு நல்லா போடணும். ஆகாஷ் தீப் வந்துட்டு சூப்பரா ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டான். நல்ல வேலை இந்த பெண்டகெட் பயில எடுத்துட்டான்ப்பா. நிம்மதியா இருந்துச்சு முடியும் போது. எனக்கு தெரியும் இந்தியா வந்துட்டு எப்பெல்லாம் வந்துட்டு இந்த டே முடியறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்களோ கண்டிப்பா 2-3 விக்கெட் விழுந்துரும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்துட்டு டே 4ல வந்துட்டு விக்கெட் எடுக்கல, பும்ராவால எடுக்க முடியல. அப்பதான் வந்துட்டு ஒரு டவுட் இருந்துச்சு, ஐயோ 5th டேல அடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. நடந்துட்டு ஜெயிச்சுட்டானுங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. 3 விக்கெட் போயிட்டு இப்போதைக்கு என்ன பண்ணணும் இவனுங்க அப்படின்னா, நாளைக்கு காலையில 3rd டே வந்தோடனே ஃபர்ஸ்ட் எப்படியாவது இந்த ஜோர் விட்டு அவுட் ஆகிடணும். இன்னைக்கு கடைசி ஓவர்லயே இந்த ஹாரி ப்ரூக் அவுட் ஆயிருப்பான். அந்த பால் பவுன்ஸ் ஆகி ஸ்டெம்ப்ல விழுந்திருக்கும், பாடியை வச்சு தட்டி விட்டுட்டான். இதே மாதிரி ஹாரி ப்ரூக்கு ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆஷஸ் நினைக்கிறேன். ஆஷஸ்ல இதே மாதிரி தான் ஒரு அவுட் ஆனான்னு நினைக்கிறேன். இப்படி தட்டி விடுவான், பாலை பிடிப்பானா என்ன பண்ணுவான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, அவுட் ஆயிடுவான். சோ நல்ல காசியஸா இந்த வாட்டி தட்டி விட்டுட்டா. நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்குள்ள எப்படியாவது இவன் எடுத்துட்டோம். சிராஜ் ஒரு வழியா ஒரு விக்கெட் எடுத்துட்டான்பா. சிராஜோட அக்ரஷன் பாக்குறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சிராஜ் 4 அடிச்சா பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சப்பா, பரவாயில்லையே சிராஜ். பட் இன்னைக்கு பேட்டிங்ல கலக்குனது யாருன்னா சுமன் கில். அது மட்டும் இல்ல, யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரவீந்திர ஜடேஜாவோட பார்ட்னர்ஷிப். ஜடேஜாவும் செஞ்சுரி போடுறதா நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஏன்னா ஜடேஜா ஏற்கனவே இந்த ஸ்டேடியம்ல செஞ்சுரி அடிச்சிருக்கான். லைட்டா மிஸ் ஆயிடுச்சு சொல்ல போனா. நல்ல பால் ஜாஸ்டங் போட்டது, 2 பேருக்கும் போட்டது ஷார்ட் பிச் பால் தான். சுமன் கில்லுக்கும் சரி ஜடேஜாவுக்கு போட்டது ஷார்ட் பிச் தான். 2 பேரும் சொருகிட்டானுங்க.
எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்தாலே பென் ஸ்டோக்ஸ் வந்துடுறான் இவனை விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு. எனக்கு ஏதோ பென் ஸ்டோக்ஸ்க்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி தெரியுது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்துட்டு அவனும் செஞ்சுரி போடுவான்னு நினைச்சு அவன் 87க்கு அவுட் ஆயிட்டான். கருண் நாயர், நான் ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா சாய் சுதர்சனை வெளியே வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். நான் வந்துட்டு சாய் சுதர்சனை வெளியே வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். பட் சாய் சுதர்சனை வெளியே வச்சுட்டாங்க. கருண் நாயர் வந்து 1 down கொண்டு வந்துட்டாங்க. கருண் நாயர் ஒரு 30 run அடிச்சான். பட் கருண் நாயர் இதெல்லாம் பத்தாது. கருண் நாயருக்கு வந்துட்டு ரொம்ப வந்து ஃபேன்ஸ் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு பெரிய பெரிய ஸ்கோர் அடிச்சே ஆகணும். கருண் நாயர் அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சீரீஸ்ல, அவன் வந்துட்டு ஒரு 1 hit wonder மாதிரி ஆயிடும் திடீர்னு. அதான் சில பேர் அந்த அது ஒரு பவுலர் இருப்பானே, சில பேர் இருப்பாங்களே, அதாவது ஒரு மேட்ச் மட்டும் அவங்க ஷைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆயிடுவான். ஒருவேளை அந்த மாதிரி பிளேயர் தான் கருண் நாயரா என்னன்னு நமக்கு தெரியல இல்லையா. டொமஸ்டிக்ல நல்லா ஆடுறான். பட் இங்கிலாண்டோட ஒரே ஒரு ஒரு 100 அடிச்சா சென்னையில வச்சு, அதுக்கப்புறம் அப்படியே வேனிஷ் ஆயிட்டான். பார்டர் கவாஸ்கர்ல ஒழுங்கா பண்ணல. பட் இப்போ வந்துட்டு இங்கிலாந்துல கொஞ்சம் விளையாடுறான். பட் இதெல்லாம் பத்தாது. கண்டிப்பா ஒரு பிக் ஹிட் தேவை. கருண் நாயரை கண்டிப்பா உள்ள வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டெஸ்ட் மேட்ச் ஆகுது உள்ள வச்சிருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கான். அவனை ஒரு 2 மேட்ச் மட்டும் கொடுத்துட்டு அவனை வெளியே உட்கார வைக்கிறது வந்து நல்லதுக்கு இல்ல. சோ கருண் நாயர் உள்ள வச்சிருக்க. ஓகே, இன்னொருத்தர் வந்தாரு, இந்த நிதிஷ்குமார் ரெட்டின்னு ஒருத்தர். இவரை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பார்டர் கவாஸ்கர் அப்போ அந்த 100 அடிச்சதுக்கு அப்புறம் இவன் அந்த ஃபயரை இழந்துட்டான் அப்படின்னும். அதே மாதிரி தான் இப்ப பெர்ஃபார்ம் பண்ணான். கிறிஸ் வோக்ஸ் ஃபார்ம் அவுட் ஆகி போயிருந்தான். 2 ஃப்ரீ விக்கெட்டை கொடுத்த மாதிரி ஆயிட்டு. KL ராகுலுக்கு போட்ட பால் சம பால். KL ராகுலுக்கு கிறிஸ் வோக்ஸ் போட்ட பால் சம பால். போல்ட் ஆனா KL ராகுல் போயிட்டா. நான் நிப்பான்னு நினைச்சேன், போயிட்டா KL ராகுல் ஏர்லியா. பட் நிதிஷ்குமார் ரெட்டிலாம் செம ஸ்விங் ஆகி போய் அடிச்சிச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஐயா நிதிஷ்குமார் ரெட்டி. நீங்கெல்லாம் வந்துட்டு அதாவது பேட்டிங் வந்துட்டு மெயின் பிளேயர் மட்டும்தான் ஆடுறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஜெய்ஸ்வால் எப்பவும் அடிக்கிறவனுக்கு மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஜெய்ஸ்வால், பண்ட், சுமன் கில், ஜடேஜா இவனுங்க தான் எப்பவும் அடிச்சிருக்காங்க. இவனுங்க தான் அடிக்கிறாங்க. மீதி எவனுமே அடிக்க மாட்டேங்கிறானுங்க கொஞ்சம். அதாவது இவங்க அடிச்சே ஆகணும். பட் வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணான். ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தான். பேட்டிங் வரும்போது டங்கோட பால்ல செம்ம அடி வாங்கிட்டு இருந்தான். டங்க வந்துட்டு இறக்கி விட்டுட்டு இருந்தான். வாஷிங்டன் வந்தா பாடியில எல்லாம் அடி வாங்கிட்டு இருந்தான். கொஞ்சம் போக 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 தான் வாஷிங்டன் சுந்தர் கான்பிடன்ஸ் அதிகமாச்சு. நல்லா ஆட ஆரம்பிச்சான். சூப்பரா ஆட ஆரம்பிச்சான் வாஷிங்டன். 6-4 எல்லாம் கொஞ்சம் T20 மோட்ல ஆட ஆரம்பிச்சான். வாஷிங்டன் சுந்தர் இருந்த காரணத்தினாலதான் சுமன் கில் வந்துட்டு ரொம்ப நேரம் கான்பிடன்ட் விளையாண்ட மாதிரி இருந்தது. சுமன் கில் ஆக்சுவலா பாராட்டணும். நல்ல பேட்டிங் பாக்குறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா எப்படி சொல்றது, யாராவது ஒருத்தர் ஆடும் போது நமக்கு பேட்டிங் பாக்குறது பிடிக்கும்ல. KL ராகுல் ஆடுறத பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்கும். விராட் கோலி ஆடுறத பார்க்கும்போது நல்லா இருக்கும். சுமன் கில் ஆடுறத பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி தான் இருக்கு. பாக்குறதுக்கு செமையா இருக்குது. சுமன் கில் ஆடுறத ரொம்ப எலகண்டா இருக்குது. உண்மையிலேயே KL ராகுல் பாருங்க, வாஷிங்டன் சுந்தர் இருந்தனாலதான் சுமன் கில் நல்லா விளையாண்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ரொம்ப காமா இருக்கிறான். ஒரு இங்க பாருங்க, கேப்டனுக்கும் ஒரு பேட்ஸ்மேனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். பேட்ஸ்மேன் எப்படி போட்டாலும் அவன் வந்துட்டு அவனோட வெறி, விராட் கோலிக்கும் இதே மாதிரி தான் ஒரு வெறி இருந்துச்சு. அவனுக்கு வந்துட்டு வேர்ல்டுல பெஸ்ட் பேட்ஸ்மேனா இருக்கணும் அப்படின்றதான் விராட் கோலியோடைய எய்மே. அதுதான் அவனை பொறுத்தவரை நிறைய ரன் ஸ்கோர் பண்ணணும். கேப்டன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவன் வருவான். கேப்டன்சிக்கெல்லாம் செகண்ட் தான் வரும். அதே மாதிரி தான் சுமன் கில்லும் போறானா என்னன்னு தெரியல. சுமன் கில் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ல நிறைய ரன் ஸ்கோர் பண்ணணும் அப்படிலாம் சொன்னா இந்த சீசன்ல. பட் அந்த கேப்டனாகவும் நிறைய எஃபர்ட் போடணும். அது வந்துட்டு Day 3 Day 4 அதுல தான் தெரியும் எப்படி வந்துட்டு அவன் பவுலர்ஸை வச்சு கொண்டு போறான் அப்படின்ற மாதிரி. இந்த வாட்டி 2 கேட்ச் ஸ்லிப்ல எடுத்துட்டானுங்க சுமன் கில். KL ராகுல் விட்டுருப்பான்னு நினைச்சேன், தப்பிச்சிட்டான். ஏதோ பிடிச்சிட்டான். எப்பா இல்லாட்டா வெறியா இருக்கும். போன மேட்ச் நம்ம தோத்ததுக்கு காரணம் ஒரே ரீசன் வந்து கேட்ச் தான். கேட்சை விட்டான்னா பவுலர் என்னதான் நல்லா போட்டாலும் அது வந்துட்டு பாயிண்ட்லெஸ்ஸா போயிடும். அவ்வளவு மோசமான 4-5 கேட்ச்லாம் ஜெய்ஸ்வால் விட்டான்னு வச்சுக்கோங்களேன், மேட்ச் விளையாடுறதுக்கு வந்து வெறுப்பாகும். இருக்கிறதுலே வந்துட்டு ஒரு பவுலரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது அப்படின்னா கம்மி டோட்டல் அடிக்க முடியாம போறது, அதுக்கப்புறம் கேட்சை விடுறது. இதுதான் வந்துட்டு ஒரு பவுலரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி. அதாவது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்துட்டு பும்ராவே நம்ம சொல்லலாம். பும்ரா வந்துட்டு இந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா பார்டர் கவாஸ்கர் வந்து உயிரை கொடுத்து போட்டா நம்ம இந்தியன் சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் போய் டப்புன்னு அவுட் ஆயிட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வெறுப்பா இருக்கும். அதே மாதிரிதான் போன மேட்ச் நடந்துச்சு. நல்லா போட்டுட்டு இருப்பா, அவங்க கேட்சா விட்டுட்டு இருப்பாங்க, காண்டாகும். இதுதான் பண்ணக்கூடாது. இதுதான் பவுலரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது. ஒரு சிம்பிளா சொல்ல போனோம்னா, இப்ப ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பார்த்திருப்பீங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடந்துச்சு. ஷிமாயன் ஜோசப் வெறித்தனமா போட்டான், சூப்பரா போட்டான். ஆஸ்திரேலியாவோட ஃபாதர் மாதிரி ஆயிட்டு இருக்கான் ஜோசப். வந்தாலே வேற லெவல்ல போட்டுட்டு இருக்கான். ஆனா அது கம்மி ரன்னு, அதை அடிச்சா அவங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இவ்வளோ ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வந்து முக்கி சூப்பரா போடுறானுங்கன்னா அவனுக்கு ஜெயிக்கிறோம். ஆனால் கடைசியே விட்டுறானுங்க அவனுங்க.
ஆனா ஆஸ்திரேலியன்ஸும் எதுவும் சொல்ல முடியாதுப்பா, அவனுங்க விடவே மாட்டேங்கிறானுங்க. இப்ப டெஸ்ட் மேட்ச் போயிட்டு தான் இருக்குது, டே 1 போயிட்டு இருக்குது. வழக்கம் போல இந்த அலெக்ஸ் கேரி வெப்ஸ்டர் நின்றுறானுங்க. இப்ப அலெக்ஸ் கேரி எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் டீம் காப்பாத்திறாரு. எனக்கு வெறியாகுது. எனக்கு ஆஸ்திரேலியா எனக்கு லைட்டா சொல்றேன் பாருங்க. ஆனா நிறைய இது தில்லுமுள்ளு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அம்பையர்லாம் வந்துட்டு. எதுக்கு வந்துட்டு இவனுக்கு ஆஸ்திரேலியா வந்து ஜெயிக்க வைக்கிறானுங்கன்னு புரியுது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காட்ட ஆஸ்திரேலியா அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல அடி வாங்கும் போது ஒரு கேள்வி எழுந்துச்சு. என்னன்னா ஆஸ்திரேலியாவோட டவுன்ஃபால் வந்து இதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆஸ்திரேலியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி இல்லையா, கிரிக்கெட்டை பொறுத்தவரை ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு பெரிய டீம். அதனால வந்துட்டு அவங்கள தோக்க வைக்க கூடாது அப்படிலாம் பண்றாங்களா என்னன்னு தெரியல. நிறைய ஃபிளாஸ் இருந்து தேர்ட் அம்பையர்கிட்ட இருந்து. அவரெல்லாம் தூக்கி ஜெயில போடுங்க, ஓப்பனா சொல்றேன். நிறைய பச்சையா தெரியுது அவுட்டே இல்லைன்னு, அதுக்கெல்லாம் அவுட் சில இதெல்லாம் தெரியுது. அதெல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரா தான் இருக்கானுங்க அப்படின்னு. ஏன் ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுமா, வேற எந்த டீமுமே வரக்கூடாதா? ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்தியா, ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்தியா, அந்த 3 பேர் நான் பாக்குற நேரம்லாம் வருஷம் பூரா இந்த லாக்டவுனுக்கு அப்புறத்துல இருந்து சொல்றேன், முக்காவாசி நேரம் இந்தியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இந்த 3 பேர் தாண்டா மாத்தி நான் பார்த்துட்டு இருக்கேன். மாறி ஒரே முகரக்கட்டையே நான் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. 2023 எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்காவாசி மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தான் நடந்துட்டு இருக்குது. ஸ்டார்டிங்ல ஒரு 4 டெஸ்ட் மேட்ச் நடக்கும் பார்டர் கவாஸ்கர், அதுக்கப்புறம் WTC ஃபைனல் நடந்துச்சு, அப்புறம் வேர்ல்ட் கப்ல ஒரு 2 மேட்ச் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒன்று இந்தியாவுக்கு, ஃபைனல்ல ஒரு மேட்ச் இந்தியாவுக்கு, அதுக்கப்புறம் 5 T20 வந்துச்சு. இப்படியே போயிட்டு இருக்கீங்களாடா, வேற எந்த டீமுமே வரக்கூடாதா? வேற எந்த டீம் வந்தாலும் இன்ட்ரெஸ்டாவும் இருக்க மாட்டாங்க. அதையும் நான் சொல்லி ஆகணும். எந்த டீமும் எஃபர்ட்டே போடுறானுங்களா என்னன்னே தெரியல. முன்னாடிலாம் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். இப்ப எந்த டீம் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்கிலாந்து, பங்களாதேஷ் கூட ஸ்ட்ராங்கா இருந்தானுங்க ஒரு டைம்லனா. ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் குப்பமாய் தான் இருப்பாங்க. அந்த டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கென்யால இருந்து ஜிம்பாப்வேல இருந்து எல்லாருமே சேலஞ்சிங்கா இருப்பானுங்க, சேலஞ்ச் பண்ணி தோப்பானுங்க. இப்ப வந்துட்டு இங்கிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா, வேற சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி டீம் வந்தா மட்டும்தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரியே இருக்கு. வேற எந்த டீமும் வந்துட்டு ஒரு எஃபர்ட்டே போட மாட்டேங்கிறாங்க. பாக்குறதுக்கு கொஞ்சம் சேடா இருக்கு. ஜோசப்லாம் அப்படி பவுலிங் போடுறான்னா அவனுக்கு பேட்ஸ்மேன் வந்து பிடிச்சு நிக்கணும். உமால எவன் போட்டா என்ன, நான் நல்லா விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி நிக்கணும். விட்டு கொடுத்துட்டானுங்க அசால்ட்டா. அந்த மாதிரி ஜெயிக்கலாம், ஜெயிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படியா ஜெயிச்சு தொலைங்கடா. ஜெயிப்பானுங்களா என்னன்னே தெரியல. ஏன்னா அவங்களே எதுவும் சொல்ல முடியாது, அவங்க பவுலிங் வேற லெவல்ல இருக்குது. சொல்ல போனோம்னா நான் லைட்டா மிஸ் பண்ணேன், ஜெயிச்சிருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. காண்டா இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் தோக்கும்போது கடுப்பா இருக்கும். ஒரு 2 பவுலர்ஸ் வந்து வேற லெவல்ல போட்டுட்டு இருக்காங்க. சீல்ஸும் ஜோசப்பும் வந்துட்டு சூப்பரா போடுறானுங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணணும்ல. அந்த மாதிரி பண்ணாத போது நமக்கு காண்டா தானே இருக்கும். ஸோ அதோட பார்த்தேன் ஏதாவது நடக்குமா அப்படின்னு. அது நடக்கல. நம்ம பசங்க ஆனா சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கானுங்கப்பா. ஒரு டெஸ்ட் மேட்ச் வரதுக்குள்ள எத்தனை நாள் பாக்கி. அப்ப எனக்கு ஏதோ டச் விட்டு போன மாதிரி இருக்குது. எனக்கு இப்ப வீடியோ போடுறதுக்கு லைட்டா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குது. அதாவது டெய்லி வீடியோ போடாம இந்த ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம் பாத்தீங்களா, அது எப்பவுமே எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒரு மாதிரி பேசுறதுக்கே ஒரு மாதிரி ஏதோ கூச்சமா இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்ப எனக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷமா பேசிட்டு இருக்கேன், எனக்கு லைட்டா ஒரு மாதிரி டாபிக் ஏதோ வாயில வராத மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல. அது எப்பவுமே நடக்கும். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டா அது நடக்கும். பட் நம்ம இந்தியா வந்துட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 விக்கெட் எடுத்து எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த ஹாரி புரூக் பையன் மட்டும் இந்த லாஸ்ட் ஓவர்ல எப்படியாவது இந்த மொட்டத்தனை ஹாரி புரூக் தப்பிச்சிடறாங்க. இதே மாதிரி தான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பும்ராட்ட நோ பால் வாங்கி தப்பிப்பான். இன்னைக்கு அவுட் ஆயிருக்க வேண்டியவன் எப்படியோ எஸ் ஆயிட்டான். வந்து நான் பாடி வச்சு தட்டி ஹிட் அவுட் ஆகுது ஆவான்னு நினைச்சேன், மிஸ் ஆயிட்டான். நாளைக்கு இவனை ஆட விடக்கூடாது, இவனை ஆடவே விடக்கூடாது. இவனையும் சரி ரூட்டையும் சரி வந்தோன்னு தூக்கிடணும். இன்னைக்கு ரூட் பவுலிங் சூப்பரா போட்டான்பா. முக்கியமா வந்துட்டு இந்த வாஷிங்டன் விக்கெட்டை சூப்பரா சொருவி எடுத்தான், வேற லெவல்ல போட்டான். ஆக்சுவலா கொஞ்சம் யோசிச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலாண்டை பொறுத்தவரை ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சிருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா லார்ட்ஸ்ல வந்துட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ள போட 100% சான்ஸ் இருக்குது. கண்டிப்பா கொண்டு வருவானுங்க எனக்கு தெரிஞ்சுட்டு. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த மேட்சுக்கு எதுக்கு கொண்டு வரலன்னா, டக்குன்னு ரஷ் பண்ணக்கூடாது ஒரு விஷயம். இன்னொன்று வந்துட்டு சரி இந்த பவுலர்ஸ் வச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம், இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக வந்துட்டு கொண்டு வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்தியாவில் ஹர்ஷ்தீப்பை இறக்குவாங்கன்னு நினைச்சேன். பட் ஹர்ஷ்தீப் இறக்கல. ஹர்ஷ்தீப் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்ப கொண்டு வருவாங்க அப்படின்னா பும்ரா இருக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப்பை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹர்ஷ்தீப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் இந்த மேட்ச்ல எதுக்கு ஆகாஷ்தீப் போட்டிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. ஆகாஷ்தீப் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஹர்ஷ்தீப் போட்டு இப்ப அவனுக்கு ஒருவேளை கிளிக் ஆகல அப்படின்னா பும்ராவும் கிடையாதா பதறிடுவானுங்க. அதனாலதான் ஆகாஷ்தீப்பை கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுட்டு. மேபி நெக்ஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ்ல வச்சுட்டு ஹர்ஷ்தீப்பை கொண்டு வரணும். என்ன பொறுத்தவரை ஹர்ஷ்தீப்பை கொண்டு வாங்கடா. அவன் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், அவன் நல்லா போடுவான்.
இங்க பாருங்க, அவனை ட்ரை பண்ணுங்க, நான் அடிச்சு சொல்றேன். ஹர்ஷதீப் மேல எனக்கு செம்ம கான்பிடன்ட் இருக்கு. அவன் நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர். எப்பெல்லாம் அவனை இறக்கி விடுறீங்களோ நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து அவன் போடுவான், சூப்பரா போடுவான். அதனால அவனை தைரியமா ஹர்ஷதீப் சிங்கை இறக்கி விடுங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லா போடுவான். எனக்கு தெரிஞ்சு பும்ரா ஹர்ஷதீப் சிங் காம்பினேஷன் வந்து டெஸ்ட்ல வேற லெவல்ல இருக்கும். கொஞ்சம் இந்த சிராஜ் கொஞ்சம் எஃபெக்டிவா போட்டா நல்லா இருக்கும். சிராஜே வந்துட்டு மூச்சை பிடிச்சி இத்தனை ஓவர் போட்டான்னா பும்ராவும் போடலாம் எனக்கு தெரிஞ்சு. அதான் நான் சொல்றேன். சிராஜ் வந்துட்டு சிராஜோட பிசிக் வந்துட்டு ரொம்ப வீக்கான பிசிக் தான். 2 ஓவர் போட்டாலே படுத்துருவான் சிராஜ்லாம், எல்லாருக்குமே தெரியும். அவனே வந்துட்டு இத்தனை ஓவர் போடும்போது பும்ரா ஏன் போடக்கூடாது? பட் பும்ரா வேற கதை. பும்ரா வந்துட்டு விக்கெட் எடுக்கணும், எஃபெக்டிவா போடுவான். சிராஜ் அப்படி இல்லை, கொஞ்ச நேரம் போனோம்னா அவ்வளவுதான், விட்டுருவான். அவன் பாட்டுக்கு விக்கெட் வந்தா போகுது, அப்புறம் விக்கெட் வந்தா வருது, இல்லாட்டி போகுது அப்படின்ற மாதிரி விட்டுருவான். அது வேற கதை. பட் நம்ம பவுலர்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா பண்ண மாதிரி இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு ஏர்லியா வந்துட்டு ரூட்டா தூக்கிடணும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் எல்லாம் நல்லா பண்ணாங்க. ரிஷப் பண்ட் வழக்கம் போல வித்த காமிச்சு அவுட் ஆயிட்டான். ரிஷப் பண்ட் அடிக்கும் போது எதுவும் தெரியாது, அந்த மாதிரி அவுட் ஆகும் போது எனக்கு புரியுது ஏன் வந்துட்டு சுனில் கவாஸ்கர் வந்து ஸ்டூபிட்னு கத்துனாரு. ஏன்னா அந்த டைம் வந்து அவர் ஸ்டூபிட்னு கத்துனதுக்கு வந்துட்டு ரீசன் இருக்குது. ஏன்னா அந்த டைம் வந்துட்டு இம்பார்ட்டன்டான டைமா இருக்கு. அந்த டைம் அவன் நின்று ஆகணும் அப்படின்னு இருக்கும் போது லூஸ் தரமா ஒரு ஷாட் அடிப்பான். எனக்கே வெறியாச்சு, இப்ப இந்த ஷாட் தேவையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு அடிச்சு அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்டா இப்ப இந்த ஷாட் அடிச்ச அப்படின்னு. பட் பரவாயில்ல, சுமன் கில் வந்துட்டு ஆஸ் அ கேப்டனா வந்து காப்பாத்திட்டான். 300 அடிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. டிக்ளேர் பண்ணிடுவான்னு நினைச்சேன். நான் ஆக்சுவலி டிக்ளேர் பண்ணிடுவான்னு நினைச்சேன் 500 அடிச்சோம். பட் இருந்தாலும் அந்த கட்ஸ் இருக்குது பாத்தியா, போவோம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்ற. அதுக்கே வந்துட்டு பாராட்டலாம் சுமன் கில் வந்துட்டு. கேப்டனா நல்லா விளையாண்டுருக்கோம். கேப்டனா ஃபீல்டுல என்ன பண்றான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது இந்தியன் டீம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆக்சுவலா KL ராகுல் தான் ரொம்ப பேசிட்டு இருந்தான். சுமன் கில் வரலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லேட்டா தான் வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஃபீல்டுக்கு. KL ராகுல் தான் நிறைய பேசுற மாதிரி இருந்துச்சு. சுமன் கில் கொஞ்சம் சுமன் கில்ட்ட வந்து கேப்டனா ஃபீல்டுக்குள்ள எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அரட்டணும். ரொம்ப காமா இருந்தனா மரியாதை கொடுக்க மாட்டான், அதுதான் உண்மை. காமா இருந்தாலும் நம்மளை பார்த்து மரியாதை கொடுக்கணும், இல்ல பயப்படணும். தெம்பா போமா பாருங்க, பேசவே மாட்டான், ஆனா அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. டே முடியும் போது தொடர்ந்து 2 நோபால் போட்டா கூட ரபாடா வந்துட்டு சாரி அப்படின்னு போய் கேட்பான், தம்பா போக மாட்டான். அந்த மாதிரி ஒரு கேப்டன் இருக்கணும். அந்த மாதிரி கில் வந்துட்டு கொஞ்சம் கொண்டு வரணும். ரொம்ப வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா எல்லாம் இருந்தா வேலைக்கே ஆகாது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருந்தானா ஜெயசோல் வந்துட்டு 10 கேட்ச் கூட விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான், ஆடுவான். இந்த ஆடியன்ஸ் முன்னாடியே குண்டி அடிச்சுட்டு இருப்பான், இந்த மாதிரி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அதனால கொஞ்சமாவது சுமன் கில் வந்துட்டு கொஞ்சம் மிரட்டணும், கொஞ்சம் பிளேயர்ஸ் வந்து கண்ட்ரோல், கேப்டன் அப்படின்னு காமிக்கணும். அதனால ரொம்ப எல்லாம் ஜாலியா இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு போக போக புரிஞ்சிடும் நினைக்கிறேன். மேபி இது அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல, போக போக புரிஞ்சுக்கிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. Day 3 Day 4 இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டே நடந்துச்சு அந்த டெஸ்ட்லயும். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கான்ஃபிடென்ட் இருக்குது, இந்தியா வந்து ஹிஸ்டாரிக்கல் வின் பண்ணுவானுங்க எட்ஜ்பாஸ்டன்ல அப்படின்னு வச்சுட்டு ஒரு 1-1 அப்படின்னு முடியும்னு தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குது. ஏன்னா லீடு பெரிய லீடு இல்லையா, 287 கிட்ட 587 கிட்ட 287 நான் சொல்லிட்டு இருக்கேன், 587 கிட்ட வச்சிட்டானுங்க. அவ்வளோ பெரிய லீடு வச்சிட்டானுங்க. இப்போ 510 லீட்ல இருக்காங்க. டே முடியும் போது கொஞ்சம் ரன் அடிச்சதுனால பாப்போம் என்ன நடக்குது. ஓகே, ஸோ பாப்போம் கைஸ் மீதி டேஸ்ல என்ன நடக்குதுன்னு. நீங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க. And see another video and remember it, always be on top. Cheers.